ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்ட் கமாண்ட் இன் லினக்ஸ். லினக்ஸில் ஃபைண்ட் கமாண்டை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் லினக்ஸ் த ஃபைல் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு சர்ச் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். அதாவது அந்த ஃபைண்ட் கமாண்ட் வந்து லினக்ஸில் ஒரு ஃபைலையோ இல்லாட்டி டைரக்டரியோ நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கமாண்டு. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் அண்டர் ரூட் டைரக்டரிக்குள்ள எங்கே அந்த ஃபைல் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஃபைண்ட் கமாண்டு நமக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட் அதை சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எ பவர்ஃபுல் டூல் ஃபார் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். டாபிக்ஸ் கவர்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே ஒரு 5 டாபிக் எடுத்து வந்திருக்கோம். சர்ச் ஃபைல் பை நேம், சர்ச் ஃபைல் பை டைப், சர்ச் ஃபைல் பை சைஸ், சர்ச் ஃபைல் பை யூசர், சர்ச் ஃபைல் பை டைம். அதாவது ஒரு நேமை வச்சு ஒரு ஃபைலை எப்படி சர்ச் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபைலோட டைப்பை வச்சு எப்படி அந்த ஃபைலை சர்ச் பண்ணுறது, அப்புறம் ஃபைலோட சைஸை வச்சு எப்படி சர்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு யூசர் நேமை வச்சு ஃபைலை எப்படி சர்ச் பண்ணுறது, அப்புறம் டைமை வச்சு எப்படி ஃபைலை சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நேமை வச்சு அப்படின்னாக்க ஒரு ஃபைலோட நேமு இப்போ டெஸ்ட் ஃபைல் இருக்குனாக்க அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமை வச்சு என்னென்னலாம் டெஸ்ட் ஃபைல் இருக்கு அந்த சிஸ்டத்தில் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் டைப்பு, அந்த இது வந்து இஎக்ஸ்டி டைப்பா டிஎக்ஸ்டி ஃபைலா இல்லை வேற ஏதாவது ஃபைலா, பிஎன்ஜி ஃபைலா இல்லாட்டி என்ன ஃபைல், அந்த ஃபைலோட டைப்பை வச்சு நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைஸு, அந்த ஃபைலோட சைஸ். இப்போ எனக்கு ஒரு ஃபைலு 10 MB சைஸில் இருக்குது. அந்த 10 MB சைஸில் அந்த சிஸ்டத்தில் என்னென்னலாம் ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த சைஸை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபைலெல்லாம் 10 MBயில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் வந்து என்னென்னலாம் ஃபைலை ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அந்த யூசருக்கு வந்து என்னென்ன ஃபைல் வந்து ரிலேட்டடாக அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் யூசருக்கு வந்து தேவையான ஃபைலை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் டைம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், மாடிஃபைடு டைம். ஒரு ஃபைலை வந்து இந்த டயத்தில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு நாளைக்கு முன்னால் அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைலை நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த டைம். ஓகே, இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்தராக மூவ் ஆகலாம். சர்ச் ஃபைல் பை நேம், அதாவது ஒரு நேமை வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபைலை சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கமாண்ட் கொடுத்துருக்காங்க, find/name file.txt கொடுத்துட்டாங்க. அதாவது அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்ச்சஸ் ஃபார் யர் ஃபைல் வித் த எக்ஸாக்ட் நேம் file.txt ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் டைரக்டரி. அதாவது இந்த கமாண்ட் வந்து ரூட் டைரக்டரியில இருந்து சர்ச் பண்ணும், அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் நேமை வச்சு சர்ச் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த கமாண்டு யூஸ் ஆகுது. find/name ஸ்பேஸ் file.txt அந்த ஃபைல் நேமை கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபைலோட நேமை வச்சு நம்ம ஒரு ஃபைலை சர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். சர்ச் ஃபைல் பை டைப், அந்த ஃபைலோட டைப்பை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஃபைலா டைரக்டரியா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இங்கே வந்து டைப் எஃப்னு கொடுத்தோம்னா அது ஃபைல்னு அர்த்தம். இது வந்து எங்கே ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா /ஹோம்குள்ள அந்த ஃபைலோட டைப் வந்து ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைப் வந்து ஃபைல் இருக்கிறதுனால அந்த /ஹோம் டைரக்டரிக்குள்ள என்னென்னலாம் இன்சைடு என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்லாம் நமக்கு லிஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த /ஹோம்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டைப் கமாண்டை யூஸ் பண்ணி எஃப் கொடுத்தோம்னாக்கா ஃபைல். ஓகேங்களா, டைப் வந்து ஃபைல்ஸ்னு அர்த்தம். ஓகே, எஃப்னாக்க ஃபைல்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சர்ச்சஸ் ஆல் ஃபைல்ஸ்
டைப் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்சைட் ஸ்லாஷ் ஹோம் டைரக்டரி. இந்த இன்சைட் ஸ்லாஷ் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைலையும் இது சர்ச் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். சர்ச் ஃபைல் பை சைஸ். இது சைஸை வச்சு ஒரு ஃபைலை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஸ்லாஷ் ஐஃபன் சைஸு ப்ளஸ் 100 MB அப்படின்னாக்கா 100 MB சைஸ். அதாவது அந்த சிஸ்டத்தில் மோர் தென் 100 MB எந்தெந்த ஃபைலெல்லாம் இருக்கோ அதை வந்து ஃபெச் பண்ணி கொடு அப்படின்ட்டு கேட்குறது தான் இந்த ஃபைல் கமாண்டுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 MB எந்தெந்த ஃபைல்லாம் இருக்கோ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகுது. சர்ச் ஃபைல் பை சைஸை வச்சு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்ச் ஃபைல் பை யூசர். அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட்ஸ் ஆல் ஃபைல்ஸ் ஓன்டு பை த யூசர் ஒன்று. அதாவது இந்த யூசர் வந்து எந்தெந்த ஃபைலெல்லாம் ஓன் பண்ணியிருக்காரோ அந்த ஃபைலை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம யூசரை வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக சர்ச் ஃபைல்ஸ் பை யூசர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சர்ச் ஃபைல் பை டைம். ஸோ ஒரு டைமை வச்சு எப்படி ஒரு ஃபைலை சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்லாஷ் ஐஃபன் எம் டைம் ஸ்பேஸ் ஐஃபன் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபைண்ட்ஸ் ஃபைல் மாடிஃபைட் இன் த லாஸ்ட் 1 days. அதாவது ஒரு நாளைக்கு முன்னால் -1னாக்கா ஒரு நாளைக்கு முன்னால் மாடிஃபை பண்ண எம் டைம்னா மாடிஃபைட் டைம். ஸோ ஒரு நாளைக்கு முன்னால் மாடிஃபை பண்ண ஃபைலை எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த ஃபைண்ட் கமாண்ட் வந்து ஸ்லாஷ் ரூட் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபைலெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னால் மாடிஃபை ஆச்சோ அந்த ஃபைலெல்லாம் நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக சர்ச் ஃபைல் பை டைம் அது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டெமோ கமாண்ட். ஸோ இன்னைக்கு வந்து டெமோவை கவர் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ இந்த டெமோவை கவர் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால இந்த 4 கமெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எல்லா கமெண்ட்ஸையும் எப்படி நம்ம தரவாக பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இதுதான் இன்னைக்கு உள்ள கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்டு ஸ்லாஷ் ஐஃபன் எம் ஃபைல் ஒரு ஃபைலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஃபைண்டு ஸ்லாஷ் ஹோமு டைப்பு அப்புறம் டைப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் சைஸ் ஃபைண்டு ஸ்லாஷ் ஐஃபன் சைஸு 100 MB. ஸோ சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஃபைண்டு ஸ்லாஷ் ஐஃபன் யூசர் ஒரு யூசரை நேம் வச்சு அவர் என்னென்ன ஃபைன்லாம் ஓன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டெமோவை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். சமரி. ஸோ சமரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஃபைண்ட் கமாண்ட் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஃபைல்ஸ் குயிக்லி ஒரு ஃபைலை வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் சர்ச் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக ஃபைலை ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஒரு மேனேஜ் லார்ஜ் சிஸ்டம் ஈஸிலி. அப்புறம் நமக்கு வந்து லார்ஜ் சிஸ்டம் ஒரு டேட்டாபேஸ் இருக்குனாக்கா அந்த டேட்டாபேஸில் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். நமக்கு கணக்கே இல்லாத ஃபைல் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைலை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்கா அது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஃபைண்ட் கமாண்ட் வச்சு. இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேட் எ ஃபைல் குயிக்லி, சர்ச் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ், மேனேஜ் லார்ஜ் சிஸ்டம் ஈஸிலி. இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபைண்ட் கமாண்டை பற்றி ஃபுல் டெமோவாக ஒரு தரவான வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.